வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி புளி எதுவுமே இல்லாமல் ஒரு சிறப்பான ரசம் தான் வைக்க போகிறோம். இந்த ரசத்தை சூடான சாதத்தில் ஆவி பறக்க பறக்க ஒரு கரண்டி 2 கரண்டி இல்லை 4 கரண்டி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டு கூட வடகம் வத்தல் அப்பளம் இல்லைன்னா வெண்டைக்காய் ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரையோட கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். மோர் ரசம் இது. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ரசத்துக்கு முதல்ல ஒரு பொடி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே 5 பல் பூண்டு, 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதையே எடுத்து வச்சிருக்கிற மோரில் போட்டு கலந்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் மோர் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மோரில் அரைச்சிட்டு வந்திருக்கிற ரசப்பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ மோர் ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். 10 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் 3/4 பதம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அப்போ தான் சாப்பிடும்போது வாயில் கடிக்கிறதுக்குன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலக்கி வச்சுருக்கிற மோரை ஊற்றிடலாம். அடுத்து சிம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா மோர் தெரிஞ்சு போயிடும். கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுற்றியும் நுரைச்சி வரும். அந்த அளவுக்கு வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லித்தலை தூவிக்கலாம். சூப்பராக மோர் ரசம் ரெடி ஆகிருச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சுருக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்களா அடுத்த வீடியோஸில் நான் அதையே அப்லோடு பண்ணுறேன். தேங்க்யூ.